We're going to look at Luke chapter 23, verses 6 through 12 this morning. இன்னைக்கு காலையில நாம லூக்கா 23வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை பார்க்க போறோம். The topic is curiosity without repentance. மனந்திரும்புதல் இல்லாத ஒரு ஆர்வம். மனந்திரும்புதல் இல்லாத ஆர்வம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். Let me first read this text in English and then in Tamil. முதலாவது இந்த உரையை, வேத உரையை ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு நான் தமிழிலே வாசிக்க இருக்கிறேன். Luke chapter 23 verses from 6 through 12. When Pilate heard this, he asked whether the man was a Galilean. When he learned that he belonged to Herod's jurisdiction, he sent him over to Herod, who was himself in Jerusalem at the time. When Herod saw Jesus, he was very glad, for he had long desired to see him, because he had heard about him, and he was hoping to see some sign done by him. So he questioned him at some length. But the chief priests and the scribes stood by, vehemently accusing him. And Herod, with his soldiers, treated him with contempt and mocked him. Then, arraying him in splendid clothing, he sent him back to Pilate. And Herod and Pilate became friends with each other that very day. For before this, they had been at enmity with each other. தமிழிலே நான் வாசிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 6லிருந்து 12 வரை. கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்திற்கு உள்ளானவர் என்று அறிந்து, அந்த நாட்களிலே எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும், அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும், அவரை காணும்படி வெகு நாளாக ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை பார்த்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் கேள்வி கேட்டான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் அவர் மேல் பிடிவாதமாக குற்றம் சுமத்தி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் வீரர்களோடு கூட அவரை நிந்தித்து கேலி செய்து மினுக்கான ஆடையை அவருக்கு அணிந்து அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கு ஒருவர் விரோதிகளாக இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் நண்பர்களானார்கள். If I can summarize the thesis or the conclusion of my message this morning in just one sentence, that is, fascination with Jesus is not faith in Jesus. அதாவது இந்த காலையில நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் இந்த செய்தியினுடைய சாராம்சத்தை ஒரு வாக்கியத்தில் நான் அடக்க முடியும் என்றால் அது இதுவாக தான் இருக்கும். என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆர்வம் அல்லது ஆவல், அந்த ஆவலோ ஆர்வமோ நாம இயேசு மேல விசுவாசமாக இருக்கிறோம், இயேசுவில் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் அல்ல என்பதுதான். Here there are so many people interested in Jesus. They listen, observe, discuss, even admire him. நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுவிசேஷங்கள்ல நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவின் மேல ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்து செய்வதை பார்க்கிறார்கள், இயேசுவோடு உரையாடலில் கலந்து கொள்கிறார்கள், இயேசுவை பார்த்து பிரமித்து போகிறார்கள். But they never submit to Jesus Christ. ஆனா அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். This Herod is Herod Antipas.
he represents this kind of person. இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஏரோது எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, இந்த ஏரோது அந்திப்பா அப்படிங்கிறவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். He was curious but unchanged. He was entertained but unrepentant. He was exposed to truth but resistant to it. நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை பார்ப்பதற்கு ஆவலோட இருக்கிறாரு, ஆர்வத்தோட இருக்கிறாரு. ஆனால் அவர் மாறவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ வச்சு கேலி செஞ்சு அவர் வந்து ஒரு என்டர்டெயின் தான் அவர் பெற்றுக்கொள்கிறாரே ஒழிய, அவர் மனம் திரும்பவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவருக்கு முன்பாக சத்தியத்தின் வடிவமாகிய இயேசு இருக்கிறார். ஆனா அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். He wanted to see Jesus, but not to surrender to him. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக ஆவலாக இருந்தான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். I want to share a few thoughts with you this morning from this passage. இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். Number 1, a curiosity rooted in entertainment, not truth. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தன்னை பிரியப்படுத்த தனக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிற, கிளர்ச்சியை ஊட்டுகிற அந்த காரியத்துல தான் இங்க ஏரோது ஆசைப்படுறாரே ஒழிய, விரும்புகிறாரே ஒழிய, சத்தியத்தை விரும்பவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். When Pilate hears Jesus is from Galilee, he sends him to Herod. பிலாத்து வந்து இயேசு கலிலேயாவிலிருந்து வருகிறார் என்று கேட்டபோது இயேசுவை என்ன செய்கிறார் அப்படின்னா, ஏரோது கிட்ட அனுப்புறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். Luke tells very clearly, when Herod saw Jesus, he was very glad. இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது, ஏரோது பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. In fact, the Bible says he had long desired to see him. ரொம்ப நாளா இயேசு கிறிஸ்துவை பார்க்க அவர் விருப்பப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And then he expected Jesus to perform some sign for him. இயேசு கிறிஸ்து வந்து அவனுக்காக ஏதாவது அற்புத அடையாளத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்தான். Probably he thought Jesus was a magician. இயேசு கிறிஸ்து ஒரு மந்திரவாதி போல அவன் நினைச்சான். Maybe he thought that Jesus would entertain him doing some magics for him. இயேசு கிறிஸ்துவுக்காக சில மந்திரங்களை செய்து இயேசு கிறிஸ்து அவனை மகிழ்விப்பார் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்திருக்கலாம். His desire was long-standing. He heard about Jesus. He wanted to see a miracle, but he was not submissive to Jesus Christ. He was not surrendering himself to the truth. அவர் வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டார் இயேசுவை பார்க்கறதுக்கு. பல விஷயங்களை இயேசுவை பத்தி கேட்டிருந்தாரு. அற்புதங்களை பார்க்கறதுக்கும் அவர் வந்து ஆவலாக இருந்தார். ஆனால் அவர் தன்னை சத்தியத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணிக்காத ஒருவராக இருந்தார். Long-standing desire is not an indication of his spiritual hunger and thirst for the truth. இங்கே நம்ம பார்க்குற ரொம்ப நாளா அவருக்கு ஆசை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த ஆசை வந்து அவருடைய ஆவிக்குரிய தாகத்தையோ பசியையோ காண்பிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இட்ஸ் ஜஸ்ட் ரிலிஜியஸ் கியூரியாசிட்டி ஆர் இஸ் ஜஸ்ட் நோ கியூரியாசிட்டி. இது வந்து ஒரு மத ரீதியிலான ஒரு ஆர்வமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது சும்மா ஒரு ஆர்வமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். Herod had already heard truth through John the Baptist. இந்த ஏரோது பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் மூலமாகவே ஏற்கனவே சத்தியத்தை அவன் கேட்டிருக்கிறான். Luke chapter 3 verses 19 through 20 I want you to read. நீங்க லூக்கா 3வது அதிகாரம் 19 20 வாசிச்சீங்கன்னா தெரியும். But he never repented. It's not the first time he hears the truth. இதான் முதல் தடவை அவன் வந்து சத்தியத்தை கேட்கல. யோவான் ஸ்நானகன் மூலமாகவே கேட்டு இருக்கிறான். ஆனால் அவன் மனம் திரும்பவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். What did he do? When John the Baptist preached the truth to him, யோவான் ஸ்நானகன் அவனுக்கு சத்தியத்தை போதித்த போது, பிரசங்கித்த போது அவன் என்ன செய்தான்? He got John killed, executed, beheaded.
நீங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகனை கொன்றான், அவனுடைய தலையை சிறைச்சேதம் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. So what does he want now? He simply wants entertainment. He doesn't want a conviction. He rejected the voice of God. He now speaks spectacle of God. அவன் அவன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எது இப்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னா, என்டர்டெயின்மென்ட் தான். தன்னை மகிழ்விக்கும் சில பொழுதுபோக்கு காரியங்கள் தான் அப்படின்றத பார்க்கிறோம். உண்மையான மன உறுதி கிடையாது. அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் புறக்கணித்தான். இப்ப சும்மா ஒரு பொழுதுபோக்கான ஒரு மகிழ்விக்கும் ஒரு காரியத்த மட்டும் தான் இங்க எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். My friends, we may watch sermons like we see many contents on reels. நம்ம ரீல்ஸ்ல பார்க்குற பல்வேறு காரியங்களை போல நம்ம sermons பிரசங்கங்களை நம்ம கேட்கலாம். We may even follow Jesus out of curiosity. We may even seek experiences but not transformation. நாம பல சர்மன்ஸ பிரசங்கங்களை கேட்கலாம். நம்ம ரீல்ஸ்ல கேட்கிற அந்த பார்க்குற அந்த கான்டென்ட் போல கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஆர்வத்தோட நம்ம அ ஆர்வத்தோட நம்ம என்ன செய்யலாம்? அவரை பின்பற்றலாம். பல அனுபவங்களை நம்ம தேடலாம். ஆனா, நம்ம தேட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நமக்குள்ள ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெரி இம்பார்ட்டன்ட். ஹெரோட் வாண்ட்ஸ் மிரக்கிள்ஸ். He wants Jesus to be there as a spectacle. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பொழுதுபோக்கு காரியமாக, மகிழ்விக்கும் காரியமாக இருக்க அவன் விரும்புகிறான். இயேசு கிறிஸ்துவிலிருந்து அற்புதத்தை தேடுகிறான். பட் he doesn't want to repent. அவன் மனம் திரும்ப அவன் அவன் மனமில்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். He never asks this question. Jesus, what must I do to be saved? What must I do to grow in you? What must I do to be like you? What must I do to follow the truth that you proclaim? அவன் ஒரு நாளும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களை போல மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் உங்களுக்குள்ள வளர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கல அப்படிங்கிறத பார்க்கிறோம். This morning, I'm sure you all asked this question. We asked this question. What must I do to grow in you? உங்களுக்குள்ள ஆண்டவரே, நான் வளருவதற்கு நான் என்ன செய்யணும்? அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கு. We don't need to compare ourselves with anyone, my friends. நம்ம வேற யாரோடையும் நம்மள கம்பேர் பண்ணவே தேவையே இல்லை. The other person is not our benchmark. Is not my benchmark. The other pastor is not my benchmark. Jesus is my benchmark. மற்ற ஆட்களோ மற்ற பாஸ்டர்ஸோ எனக்கு ஒரு பெஞ்ச்மார்க்காக ஒரு அளவுகோலா இருக்கவே கூடாது. I'm not, in fact, I'm telling you, I'm not striving to be in competition with anyone. I'm not striving to be like anyone. Of course, I follow some good biblical scholars. நான் 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 யாரை போலவும் இருக்கிறதுக்கு நான் உண்மையிலே நான் சொல்றேன் அருமையானவர்களே. மிக தாழ்மையோட சொல்றேன். யாரோடையும் நான் போட்டியில கிடையாது. யாரை போல நான் இவங்கள போல மாறணும் அப்படிங்கிற எந்த விதமான இந்த இந்த போராட்டம், அப்படி மாறணும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி போராட்டம் கிடையவே கிடையாது. அஃப்கோர்ஸ் எனக்கு சில பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க சரியா இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் ஐ எம் நாட் சப்மிட்டிங் மை செல்ஃப் டு எனி ஒன் ஆஃப் தெம் ஹோல்சேல். நான் முழுவதுமாக என்ன அவர்களுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு ஆள்லாம் கிடையாது. ஐம் ஸ்ட்ரகிளிங். ஐ ஹேவ் மை பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. But I'm driven by this question. What must I do to be like you, Christ? இயேசுவே, கிறிஸ்துவே, உங்களை போல நான் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. I'm not perfect. I'm not perfect. I'm speaking like a fellow believer in the church. I'm not even speaking like a pastor this morning. நான் 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 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. நான் ஒரு பாஸ்டர் போல கூட பேசல. நான் சபையில இருக்கிற ஒரு உடன் விசுவாசி போல நான் பேசுகிறேன். ஐ எம் ஸ்பீக்கிங் லைக் யுவர் பிரதர். நான் உங்களுடைய சகோதரரை போல நான் பேசுறேன் அருமையானவர்களே. We must ask this question. What must I do to be like you, Christ? உங்களை போல நான் இருப்பதற்கு என்ன செய்யணும்? இயேசுவே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கிறோம்.
And the second point I want to share with you is Herod hardened his heart. He never refuses, sorry, he refuses to respond to Christ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏரோது தன்னுடைய மனத அப்படியே கடினப்படுத்தி வைத்திருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். How do we know that? எப்படியா நமக்கு அது தெரியும்? So he questioned him at some length. இயேசு கிறிஸ்துவிட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப நேரமா கேட்கிறாரு. But Jesus never responded. Jesus never responded. இயேசு பதில் சொல்லவே இல்லை. You know why? He was not asking questions genuinely. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அவன் உண்மையாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மையில கேள்வி கேட்கவில்லை. Jesus remained silent. Jesus remained silent. Wow. See, just because some people ask so many questions, don't ever think that, they are so interested in God's word. சிலர்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நாம இப்படி நினைச்சிடக்கூடாது. அவங்க தேவனுடைய வார்த்தையில ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சக்கூடாது. Sometimes when people ask questions, I'm not actually answering them. I'm answering, all the other people there because they may also have the questions, the same questions. சில வேளை மக்கள் கேள்வி கேட்கும்போது, யாராவது கேட்கும்போது நான் அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்றதில்ல, மற்ற எல்லோருக்கும் நான் பதில் சொல்றேன். I encourage asking questions. நான் கேள்வி கேட்கிறத நான் ஊக்கப்படுத்துறேன். Even after sermon in our church, I want people to come and ask questions. I want people to think deeply about the text, about God, about what is preached. நான் மக்கள் ஆழமாக சிந்திக்க நான் விருப்பப்படுறேன். அதாவது தேவனை பற்றி எந்த வேத உரையிலிருந்து பேசணுமோ அதை பத்தி மக்கள் சிந்திக்கணும் அப்படின்ட்டு நான் ஊக்கப்படுத்துறேன். அதை நான் விரும்புறேன். Because I want the church to be a thinking church. நான் சபை ஒரு சிந்திக்கிற சபையாக இருக்க நான் விருப்பப்படுறேன். I do not want the people to just, swallow everything I preach. நான் ப்ரீச் பண்ற எல்லாத்தையும் மக்கள் விழுங்கி விட வேண்டும், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிலாம் நான் விருப்பப்படவே இல்லை. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. If somebody will come with a question, I'm not going to be offended. யாராவது கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஐயோ என்ன எப்படி கேட்குறாரு அப்படிலாம் நான் யோசிக்கிறத போறதே கிடையாது. If the questions are intelligent questions coming from the text and reasonable questions, I'm going to be, more happy. நான் ஒரு நல்ல கேள்விகளை கேட்குறாங்க அப்படின்னா, ரீசனபிளான கேள்வி, சும்மா ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் நல்ல கேள்விகளை யோசித்து கேட்குறாங்க அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன். But the question at the end of all the discussion with the questions and answers is this, that do our questions lead us to become like Christ more and more? Do the answers help us become like Christ more and more? நாம கேள்விகள் கேட்பதும் பதில்களை பெற்றுக்கொள்வதும் நாம இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாக மாறுவதற்கு நமக்கு உதவி செய்தா என்றுதான் நம்ம பார்க்கணும். நீட்டமா இஸ் ஆஸ்கிங் நீட்டமா ரொம்ப நேரம் எடுத்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு ஏரோது. பட் he never repented. அவர் ஒரு நாளும் மனம் திரும்பவில்லை என்று நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. And Jesus is silent. இயேசு கிறிஸ்து எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அங்க நிற்பதை நாம பார்க்கிறோம். Jesus is not unable to answer, but he is unwilling to answer. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாது என்று இல்லை, பதில் சொல்ல விரும்பவில்லை. Why? Because Herod had already revelation. ஏன் இயேசு கிறிஸ்து அவனுக்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை என்றால், ஏரோது ஏற்கனவே அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடை அவன் புறக்கணித்திருக்கிறான். யார் மூலமா வெளிப்பாடு கிடைச்சிச்சு? John the Baptist. Who gave the first revelation about God, or who shared the truth with him first? That was John the Baptist. He rejected John the Baptist. யோவான் ஸ்நானகன் மூலமாக சத்தியம் அவனுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அவன் அந்த சத்தியத்தை புறக்கணித்தான் என்று நாம் பார்க்கிறோம். And Jesus is silent. You ask any question, brother. You ask any question. I'm not going to answer you. நீ எந்த கேள்வி வேணாலும் கேளு சகோதரரை, நான் உங்களுக்கு எந்த பதில நான் சொல்ல போறதில்லை. Why? Because
You are simply trying to entertain everyone by asking me questions. நீ இங்க இருக்கிற எல்லோரையும் நீ வந்து பொழுதுபோக்கு காமிச்சு இந்த மகிழ்விக்க தான் நீ முயற்சி பண்ற. என்ன கேள்வி கேட்டு ஐ எம் நாட் கோயிங் டு சக்கம் டு யோ டெம்டேஷன். நீ எனக்கு கொடுக்கிற சோதனைக்கு நான் விழ போறதே கிடையாது. ஜீசஸ் வாஸ் சைலண்ட். இயேசு அமைதியாக அந்த இடத்துல இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. This is very important. Very important. God is not obligated to keep speaking to those who refuse to listen. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்றத வந்து கேட்காம இருக்காங்களோ அவங்க கிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கடமைப்பட்டவர் அல்ல. I just want to tell you this morning, my friends, to some people God will stop speaking to them. சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறதை நிறுத்துவார். ஏன் நிறுத்துவார் அப்படின்னா he has spoken to them so much. இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட ரொம்ப 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 பேசியிருக்கிறாரு. He has answered their questions, but they never repent. அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவங்க ஒரு நாளும் மனம் திரும்பவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பல. God will stop speaking. That's what I see here. God will stop speaking. He will say, it's no use talking to you. பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. Don't we say that? God is more compassionate. God is more merciful. God is more loving than any of us here. நம்ம இங்க இருக்கிற எல்லோரை காட்டிலும் ஆண்டவர் வந்து மிக 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 அன்பு உள்ளவராக இருக்கிறார், கருணை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். Sometimes we tell the people, I don't want to answer his questions. I don't want to talk to him because he's not going to listen. He is not going to listen. He is not going to, do that. நான் வந்து இவர்கிட்ட நான் பேசவே போறதில்லை, இவர்கிட்ட எதுவுமே சொல்ல போறதில்லை, ஏன்னா அவர் வந்து கேட்க போறது கிடையாது. Don't we say that? But God is more compassionate. He speaks to the people more than we do. But at certain point of time, he is going to stop that. நம்மளை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் வந்து கருணை உள்ளவராக இருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் மக்கள்கிட்ட பேசுறார். ஆனா ஒரு பாயிண்ட்ல அவர் நிறுத்திடுவார். பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. Because Herod's heart was hardened. ஏன் அப்படின்னா ஏரோதுடைய இதயம் வந்து கடினமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். When hearts are hardened, sermons will never work. Prayers will never work. Answers to their questions will never work. சில வேளை மக்கள் வந்து கடின உள்ளத்தோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பிரசங்கமும் வேலை செய்யாது. ஜெபம் பண்ணாலும் கூட அது வேலை செய்யாது. ஏன்னா அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா, அது வேலையே செய்யாது. They have to tell God, God, I'm opening myself up to you. Holy Spirit of God, you work me. You show me. If you are right, show me. நீங்க உண்மைனா எனக்கு காமிங்க. I have seen some hard-hearted people. Atheists or religiously staunch people. சிலர்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாஸ்திகர்கள், கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்பாதவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத ரீதியாக வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே மனசு கட்டின உள்ளவங்களா இருப்பாங்க. But I would ask them, just say this prayer, Jesus, if you are true, show me. If you are true, show me. I just want to see the truth. இயேசுவே நீங்க உண்மை அப்படின்னா எனக்கு காமிங்க. நான் வந்து அந்த சத்தியத்தை நான் பார்க்கணும். எனக்கு காமிங்க. நான் வந்து என்னுடைய இதயத்தை திறக்கிறேன். உண்மை அப்படின்னா நீங்க காமிங்க. And Jesus had spoken to them through the word, through somebody, and one of them received a vision. ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஆட்களோட அவர் வந்து பேசி இருக்கிறாரு. வசனத்தின் மூலமாக பேசியிருக்காரு, இல்ல யார் மூலமாக பேசியிருக்காரு, ஏன் தரிசனம் கூட ஒருத்தருக்கு காமிச்சிருக்காரு. But they had to say, Jesus, I just want to see the truth. Show me. I want to open my heart to you. என்னுடைய இதயத்தை நான் உங்களுக்கு தந்து கொடுக்கிறேன். நீங்க உண்மையான, even some people have asked, if you are a true God, show me, or I'm going to die.
நீங்க உண்மையான தேவன் என்றால் எனக்கு காண்பீங்க, இல்லைன்னா நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனவங்களுக்கு கூட ஆண்டவர் காமிச்சிருக்காரு. See, when we seek truth truthfully, Jesus shows up. நாம உண்மையாகவே சத்தியத்தை தேடும்போது இயேசு அந்த இடத்துல நமக்காக தோன்றுவார். இயேசு நமக்கு சத்தியத்தை காண்பிப்பார் என்று நாம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, say for example, you call somebody to tell that person about medicine for his sickness. ஒரு ஆளை நீங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, போன்ல கூப்பிட்டுட்டே இருக்கீங்க, பிரதர் உங்களுடைய வியாதிக்கு இதுதான் பிரதர் மெடிசன் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. He never takes your call. அவர் வந்து உங்க உங்க காலை எடுக்கிறதே கிடையாது. Even if they take it up, they say, no, I don't want to talk to you. They just hang it up. What will you do? Finally, you will try to send the message to somebody, and finally you will say, it's up to him. அவரை பொறுத்து தான் இருக்கு. அப்ப நீங்க விட்டுருவீங்க. But God is more compassionate than you and me. உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் ஆண்டவர் வந்து ரொம்ப கருணை உள்ளவராக இருக்கிறார். But at some point of time, he will stop speaking to the people, listening, speaking to the people. Yes, speaking to the people. ஆண்டவர் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பேசுறத இந்த மாதிரி ஹார்ட்டட் பீப்புள்கிட்ட வந்து பேசுறதை விட்டுருவாரு அப்படின்றத நான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ். வென் வி ஹியர் த ட்ரூத் வி நீட் டு ரிப்பென்ட். நம்ம சத்தியத்தை கேட்கும்போது நாம் மனம் திரும்புவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ்? அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? த சீஃப் பிரீஸ்ட்ஸ் அக்யூஸ்ட் ஹிம் வெஹிமென்ட்லி. இயேசு கிறிஸ்துவை என்ன செய்றாங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அண்ட் ஹெரட் with his soldiers treated him with contempt and mocked him. இயேசு கிறிஸ்துவை ஏரோதும் தன்னுடைய சோல்ஜர்ஸோட போர் வீரர்களோடு சேர்ந்து என்ன பண்றான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை நோக்கி வெறுப்பை காண்பிக்கிறான். அது மட்டுமல்ல, ஏளனப்படுத்துகிறான். அவரை வச்சு ஜோக் பண்றான், அவரை வச்சு கிண்டல் பண்றான். That's what we see here. When Jesus does not perform miracles, Herod loses interest. When Jesus is not entertaining him as he wanted Jesus to do, he was losing interest in Jesus. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் என்று பார்த்தான், மாய மந்திரம்லாம் செய்வார்னு பார்த்தான். அப்படிலாம் செய்யல அப்படின்னு அவர் மேல இருந்த ஆர்வம் அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன செய்யறான்? He is turning his curiosity into mockery. அவன் தன்னுடைய ஆர்வத்தை என்ன செய்யறார்னா இயேசு கிறிஸ்துவை ஏளனப்படுத்துவதற்கு, கிண்டல் பண்ணுவதற்கு அதை உபயோகப்படுத்துகிறான் அப்படின்றத பார்க்கிறோம். Then he dresses Jesus in splendid clothing because he wanted to ridicule Jesus as a fake king. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல அந்த அரசருடைய ஆடையெல்லாம் போட்டு அவரை வந்து கிண்டல் பண்றான். எப்படி நீ ஒரு ராஜாவா, நீ வந்து ஒரு ஃபேக் ராஜா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றதை நாம பார்க்கிறோம். When Jesus refuses to entertain him, he becomes offensive. இயேசு அவனை என்டர்டெயின் பண்ணல அப்படின்னு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் இயேசுக்கு விரோதமாகவே மாறுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, see, there is no neutral ground with Jesus. If not worshipped, he is eventually rejected. If not obeyed, he is eventually mocked. இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றல அப்படின்ற மாதிரி ஒரு நியூட்ரல் கிரவுண்ட்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கவில்லை என்றால் நம்ம அவரை ரிஜெக்ட் பண்றோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா அவரை வந்து நம்ம ஏளனா தான் படுத்துறோம். My friends, it's very important for us to pay attention to. Like somebody who got to know a lot about Christ. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து அதிகமா படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பட் they now joke about whatever they know about Jesus. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்களோ அதை வச்சு அவங்க கிண்டல் பண்றாங்க.
And then they say Jesus is irrelevant. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அவங்க இயேசு வந்து பொருத்தமானவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை தூக்கி போடுறாங்க. அது போல இருக்கிறது. That's what Herod is doing here. அப்படிதான் இந்த இடத்துல ஏரோது செய்வதை நாம பார்க்கிறோம். But I'm sure and I pray this morning that we all will be 100% submissive to Christ. நான் ஜெபம் பண்றேன் இந்த இடத்துல. நான் ஜெபம் பண்றது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்காக சேர்த்து தான் நான் ஜெபம் பண்றேன். நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணம் செய்து இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அருமையானவர்களே. And then what happens here in the text, if you read verse 12, the enemies became friends. Herod and Pilate, they became friends. They were enemies till then, but now because of Christ they have become friends now. இப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஏரோதுட்ட போற வரைக்கும் பிலாத்துவும் ஏரோதுவும் அவர்கள் எதிராளிகளாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு எதிராளிகளாக இருந்தாங்க. இப்ப இயேசுவின் மூலமாக அவர்கள் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். இட்ஸ் லைக் your enemy's enemy is my friend. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று எதிராளியோட எதிராளி வந்து என்னுடைய நண்பன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். The Bible says, and Herod and Pilate became friends with each other that very day. அந்த நாள்ல அவர்கள் வந்து பிலாத்துவும் ஏரோதுவும் நண்பர்களாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். Their friendship is built around a shared rejection of Jesus. அவங்க ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை செஞ்சு அவர்கள் நண்பர்களாக மாறிட்டாங்க. என்ன? அவர்கள் ரெண்டு பேருமே இயேசுவை புறக்கணித்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். Their friendship is built around the same thing. What is that? Injustice done to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு அநியாயம் செய்து அவர்கள் ரெண்டு பேருமே நண்பர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். Christ becomes the dividing line and sometimes the basis of false unity. சில வேளை ஆண்டவர் வந்து மக்களை பிரிக்கிறவராக்கார். இன்ஃபேக்ட் வந்து ஜீசஸ் said, do not think that I have Jesus said, because of me people will reject you, people will hate you. Don't think that I have come to make create peace. I have come here to divide you. That's what Jesus said. In what sense did he say that? He said that because of me, you will be divided. People will not be with you. People will reject you. People will say, hey, you are not with us. You don't belong to us. இயேசு சொல்றார், நான் வந்து சமாதானத்தை பண்ண வந்தேன் நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். எந்த அர்த்தத்தில் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நீங்க பின்பற்றுவதனால எல்லோரும் வந்து உங்ககிட்ட ஐயோ பரவாயில்ல சூப்பர், நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, உங்களை வந்து புறக்கணிப்பாங்க, உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க, உங்களை வந்து பார்த்து சொல்லுவாங்க நீங்க எங்களுக்கு சொந்தமானவங்க இல்ல, போயிருங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக பிரிவினைகள் உண்டாகும். என் மூலமாக அநேகர் உங்களை வெறுப்பாங்க அப்படின்னு இயேசு சொல்றதை நாம பார்க்கிறோம். எஸ், Christ becomes the dividing line. At the same time, he becomes, for some people, for some hard-hearted people, யாரெல்லாம் வந்து இதயத்துல கடின உள்ளவர்களா இருக்காங்களோ அவர்களுக்கு Jesus becomes the basis of false unity. இயேசு வந்து ஒரு பொய்யான ஒற்றுமைக்கு காரணமாக மாறிவிடுகிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். People may unite politically, socially and religiously, but they may still reject Christ. But we are all united. This morning, we are all united in Christ. Hallelujah. Praise the Lord. We are all one, as the body of Christ, brothers and sisters in Christ. We are all one in Christ because we are washed by the blood of Jesus, because we have embraced that truth. And the truth is Christ himself. நாம இந்த காலை வேளையில நாம இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக ஒற்றுமையாக நாம இருக்கிறோம், சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சத்தியத்தை நாம பிடிச்சுக்கிட்டோம். அந்த சத்தியம் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். Hallelujah. Praise the Lord. It's very, very important. Curiosity is good. Asking questions is good. Exploring, attitude to explore. It's all good. But it should all lead us to become closer
கம் க்ளோசர் டு கிரைஸ்ட், டு பிகம் மோர் லைக் கிரைஸ்ட். நம்முடைய ஆர்வம், நம்முடைய கேள்வி கேட்கறது, நம்முடைய எல்லாமே 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 வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காரியம்தான். ஆனால் அது எல்லாமே நம்ம கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிற காரியமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே,